மூன்று விதமான வாழ்வை குறித்து நான் பேசினேன். அல்லேலூயா. மூன்று விதமான வாழ்வு. ஆமென். அதுல ஒன்று, முதலாவது புது வாழ்வு, நிறை வாழ்வு, நித்திய வாழ்வு. அல்லேலூயா. நித்திய வாழ்வுக்கு எல்லாரும் போயிட முடியாது. முதலாவது என்ன வாழ்வு வேணுங்க? புது வாழ்வு. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் புதிதான். ஒரு புது வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவத்தில் பெற முடியும் என்பதை நான் சொன்னேன். இரண்டாவது நிறை வாழ்வு. இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் குறைவோடு வாழ தேவன் விரும்பவில்லை. அவர் நிறைவானவர். ஆமென். நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் நிறை வாழ்வை தருகிறார். எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு தராரா, தரமாட்டாரா? நானும் இப்போ அதான் எதிர்பார்த்துருக்கிறேன். இந்த சபை நிரம்பணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை நிரம்ப செய்வார், உங்கள் உள்ளத்தை நிரம்ப செய்வார், உங்கள் இல்லத்தை நிரம்ப செய்வார். நிறைவான வாழ்வு தருகிறவர் இயேசு மட்டுமே. மூன்றாவது புது வாழ்வு வந்துச்சு, நிறைவாழ்வு வந்தது. அடுத்து என்னவங்க? நித்திய வாழ்வு. இங்கே நம்ம இருக்க போறதில்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. நம்ம ரட்சகர் வர நாம் என்ன செய்திருக்கிறோம்? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம். ஒரு நாள் அவர் வரப்போகிறார், மேகங்கள் மேலே வரப்போகிறார். அவரோடு கூட சென்று நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நித்திய வாழ்வுக்காக. ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர்கள் பிள்ளைகளோடு கூடாரத்தில் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். ஏனென்றால் பரம வாசஸ்தலம் இருக்கிறது என்று எண்ணி இந்த உலகத்தில் டெம்பரவரியா அவங்க வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த தேகம் ஒரு கூடாரம் என்று பவுல் சொல்கிறார். இதை விட்டு நான் பெயர்ந்து பரலோகம் செல்ல இருக்கிறேன், ஆசைப்படுகிறேன், ஆனால் நடக்கவில்லை. அவர் கையில தான் இருக்குது. ஆமென், ஆமென். பிறப்பும் இறப்பும் மரணமும் ஜீவனும் யார் கையில் இருக்குதுங்க? ஆண்டவர் கையில் இருக்குது. ஒரு நாள் ஒன்று வரும், நிச்சயமாய் கர்த்தர் தம்மிடமாய் உங்களை சேர்த்துக்கொள்ளேன். பிதான் வீட்டில் அநேக வாசஸ்தலம் அப்படி இருந்தோம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்திருக்கிறேன். நான் போன பின்பு என்னிடமாய் உங்களை சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. சீக்கிரத்திலே அந்த நித்திய வாழ்விலே சேர்க்கப்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆகவே இப்படி மூன்று விதமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. வாழ்க்கை ரொம்ப அவசியமானது. வாழ்க்கையை நாம் சிறப்பாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தொடர் செய்தியாய் தியானிக்கிற காரியம் என்னென்று சொன்னால், 4 மாதங்களும் இந்த 5வது மாதத்திலும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நான் செய்தி கொடுக்கிறேன். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முதல் மாதம் அவரால் உயர்த்த கூடும். அல்லேலூயா. 2வது மாதம் தடைகளை தகர்க்க கூடும். 3வது மாதம் என்னமா? வெற்றி சிறக்க அவர் உனக்கு உதவி செய்யக்கூடும். 4வது மாதம் என்னமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பிலிருந்தும், எல்லா சாபத்திலிருந்தும், எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் விடுவிக்க கூடும். 5வது மாதம் இம்மாதத்தில் உங்களை மகிழ்விக்க கூடும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனால் எல்லாம் கூடும். உயர்த்த கூடும், தடைகளை தகர்க்க கூடும், விடுவிக்க கூடும், வெற்றி சிறக்க கூடும், உங்களை மகிழ்விக்க கூடும். அவர் தான் எல்லாத்தையும் பண்றார். ஆமென். அவரால் கூடாது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கவி பாடிட்டு நம்ம செய்திக்குள்ள போகலாமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். இந்த மாதத்தினுடைய மகிழ்விக்க உன்னை கூடும் என்கிற ஒரு செய்தியை நாம் தொடர்ந்து செய்தியாக கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை பதிவு செய்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் நேர்ந்த நிகழ்வை நான் சொன்னேன். தாவீது என்கிற ஒரு சிறந்த அரசன், ஒரு கவிஞன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாடலாசிரியர், ஒரு யுத்த வீரன், ஒரு நல்ல அரசன், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற அந்த அரசனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அவன் செய்த காரியம் அவன் குடும்பத்தை இது பார்த்து அவன் ஒரு வீழ்ச்சியை கண்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பா என்ற வார்த்தையின்படி தாவீதின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரசன், ஆண்டோட இருதயத்துக்கேற்ற ஒரு அரசன். ஆனால் அவன் செய்த சில தவறுகள் நிமித்தம்
அவன் பிள்ளைகளும் அவன் கண்ணெதிரே சில தவறுகளை செய்கிற சூழல் அவன் வாழ்க்கையில் நடந்தது. தன் ராஜ்யபாரத்தை இழந்து தன் தேசத்தை விட்டு தேசாந்திரியாக கால்நடையாக அவன் புலம்பிக் கொண்டு தன் தேசத்தை விட்டு ஓடி போகிறான், தன் மகனாகிய அப்சலோமின் நிமித்தம். அப்படி வெளியே சென்ற அவன் 4 ஆண்டுகள் வேதனையும் துக்கத்திலும் காடுகளிலும் பல தேசங்களிலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு அரசன் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைப்படி வாழும்பொழுதுதான் அவன் எழுதின அந்த சூழலை சம்பவித்த அநேக சங்கீதங்கள் எழுதினான். அதில் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் வாழ்க்கையை நினைத்து தன் பிள்ளைகளை நினைத்து தன் சூழ்நிலை நினைத்து புலம்பி அழுது கொண்டிருந்த வேளையில்தான் இப்படி அவன் பாடுகிறான். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில நீ புலம்பி தவித்து என் நிலை இப்படி இருக்கிறது, நான் நன்றாக இருந்தேனே, இப்பொழுது என் சூழ்நிலை இப்படி மாறிவிட்டதே, எதையோ ஒன்று இழந்து எதையோ வாழ்க்கையிலே பல போராட்டங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இந்த பகல் நேரத்தில் இந்த காலை வேளை கர்த்தர் சொல்கிறார், தாவீதின் வாழ்க்கையில் நடந்தது போல உன் வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. களிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி இதை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. அது எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்கும் என்பதை நான் தொடர்ந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். முதல் பகுதியில் நான் சொன்னேன், அவர் சமூகத்தில் தான் மகிழ்ச்சி உண்டு. எங்க மகிழ்ச்சி உண்டுங்க? அவர் சமூகத்தில் மகிழ்ச்சி உண்டு. அதை குறித்து நான் சொல்லும் பொழுது அவர் சமூகம் எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சன்னதியிலே அவருடைய சன்னிதானத்திலே அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறது? மனம் திரும்பும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கிறது. எப்ப மகிழ்ச்சி வருங்க? நீ மனம் திரும்பாத பட்சத்தில் மகிழ்ச்சியை பெற முடியாது. அது தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். அல்லேலூயா. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைகிறதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைகிறதில்லை. அதிகம் புசித்தாலும் திருப்தி இல்லை, அதிகம் குடித்தாலும் திருப்தி இல்லை. இந்த உலகத்தில் பல காரியங்களை சிற்றின்பங்களை செய்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில நிலையான நிரந்தர மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி ஓரிடத்தில் உண்டு, ஒருவர் தான் அதை கொடுக்க முடியும். அது தேவன் மாத்திரமே, தேவ சமூகத்தில் மாத்திரமே எப்பொழுது கிடைக்கும். ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது மகிழ்ச்சி இந்த பூமியிலும் பரலோகத்திலும் கிடைக்கிறது. அல்லேலூயா. 2வது சொன்னேன், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு வாழ்கிறாய், நோக்கி பார்த்தால் உன் முகம் என்ன செய்யுங்க? பிரகாசம் அடையும், நீ மகிழ்ச்சி அடைவாய். ஆண்டவரை நோக்காத வரைக்கும் இந்த மகிழ்ச்சி இருக்காது. ஆண்டவரையே நோக்கி வாழ்கிற வாழ்க்கை உனக்கு வேண்டும். 3வது சொன்னேன், தேவனுடைய அவரை தேடுகிறதினால், ஆண்டவரை நீ தொழுது கொள்ளுகிறதினால் இந்த மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில நிரந்தரமாய் இருக்கும் என்று சொன்னேன். 4வதாக சொன்னேன், அவர் வார்த்தை நீ கேட்கிறதினால், தேவ வார்த்தை கேட்க கேட்க அது உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சொன்னேன். 5வதாக ஒன்று சொன்னேன், அவருக்காக நீ வாழும் பொழுது இந்த மகிழ்ச்சி இருக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதை விட வேற மகிழ்ச்சி எதுலையும் கிடையவே கிடையாது. சமயத்தில் ஒரு சகோதரன் என்னை சந்திக்க வந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் இடத்துல பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பெரிய பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், சின்ன சின்ன காரியம்தான். தேவ பிள்ளைகளை நீங்க மறந்துடாதீங்க, புல்லாங்குழலும் ஃபுட்பாலும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? புல்லாங்குழலும் ஃபுட்பாலும் விட்டு கொடுத்தால் என்ன செய்வாங்க? முத்தம் கொடுப்பார்கள். விட்டு கொடுக்காமல் சுயநலமாய் இருந்தால் எட்டி உதைப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே உனக்குள்ள இருக்கிற தாளந்துகள், திறமைகள், நீ பெற்ற ரட்சிப்பு, நீ பெற்றுக்கொண்ட வெளிச்சம், இவை எல்லாவற்றையும் உன் சுயநலத்துக்காக நீ பயன்படுத்தக்கூடாது. நீ அதிலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. அந்த சகோதரனுடைய கண்ணை நான் திறந்தேன். பிரதர், நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்க்குறீங்க, உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது பிரதர், கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளியே கூட்டு வந்த சிரிக்கிறாரு, பயங்கரமாக சிரிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை பிரதர். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. உன் சுய புத்தியை சாராமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நான் கடந்த வெள்ளிக்கிழமையில கூட சொன்னேன், பிலிப்பியர் 4:6 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களது விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலான ஜெபத்தினால் தேவனுக்கு, அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் அது காத்துக்கொள்ளும். அப்படியானால் முதலாவது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது.
கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியாது. அப்ப கவலையை நான் விட்டுவிட வேண்டும். அப்ப ஏன் கவலைப்படக்கூடாது? நீங்கள் கவலைப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போ கவலையோடு இருக்கிற நாம் கர்த்தரிடத்தில் போவதற்கு முன்பதாக இந்த கவலையை நாம் அதை மேற்கொள்வதற்கு நமக்கு நம்பிக்கை வேணும். என்ன வேணுங்க? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்குள் திரும்புங்கள், அப்பொழுது நான் ரெட்டிப்பான நன்மை தருவேன். அல்லேலூயா. அப்போ நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன். என் ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்றார். பணமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், அது குடும்ப வாழ்வா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லிருங்க. அல்லேலூயா. அன்னால் எல்லாவற்றை விட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லிவிட்டால் அவளுக்கு கிடைத்தது பதில் என்ன தெரியுமா? சமாதானத்தோட போ. ஆமென். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கூட ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்மை படைத்த ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் உன்னையும் என்னையும் மாற்றுவதற்காக, வாழ வைப்பதற்காக வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். ஆபிரகாம் சொன்னான், ஆமென், இங்கே கட்டை இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறதே, இந்த பலியை செலுத்துவதற்கு பலி மிருகம் எங்கே என்று கேட்டபோது கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆக ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது அவரே பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அதன் பின்பு பதில் சமாதானத்தோட போ. இந்த ஆராதனை முடிந்த பின்பு நீ அப்படித்தான் போக போகிறாய். ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டா அவர் பார்த்துக்குவாரு. ஆமென். எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வம் அவரே. அதனால ஒரு பக்தன் இப்படி பாடினார். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுவும் நிலைப்பதுவும் கிருபையினால் தான் வாழ்கின்றேன். கிருபையினால் தான் வாழ்கின்றேன். வாழ்வு நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வும் நீதானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வு நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. Amen. நான்கு திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தே நிம்மதி நிம்மதி அடைகின்றேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. அவர் தாங்க வாழ்க்கை கொடுக்கிறவன். அவர் மாத்திரம் இல்லைன்னா நாம நிற்க முடியாது, நிலைக்க முடியாது.
ஒவ்வொரு மனிதனையும் படைத்து தாயின் கருவில உருவாக்கி இந்த உலகத்தில் அவனை வாழ வைத்து அழகு பார்த்து உன்னதத்தில் சேர்த்து கொள்ற வரைக்கும் கண்காணித்து கொண்டே இருக்கிற ஒரு தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சோ அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி. இரண்டாவது நான் சொன்னேன், அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அதுலதான் மகிழ்ச்சி. அதுதான் ஆபகுக் சொன்னார், அத்திமரம் திராட்சை செடி மந்தையிலே இன்றி போனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். மகிழ்ச்சியை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்? நம்பிக்கை. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அங்கதான் மகிழ்ச்சி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எப்படிங்க நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்க கேட்பாங்க. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன ரகசியம், என்ன விஷயம்? கர்த்தரை நான் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாசியில் சுவாசம் இல்ல மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எங்கள் நம்பிக்கை சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாயிருங்கள். உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதை பற்றி நான் நிறைய காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பேசினேன். மூன்றாவதாக ஒரு விஷயத்தை நான் பேசினேன், அதைத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். மகிழ்ச்சி கிடைப்பதற்கு இன்னொரு ரகசியம் இருக்கிறது, மாற்றம் வர வேண்டும். என்ன வரணுங்க? மாற்றத்திலே கிடைக்கும் மகிழ்ச்சி. அல்லேலூயா. சமூகத்திலே கிடைக்கும் மகிழ்ச்சி. இரண்டாவது நம்பிக்கையிலே கிடைக்கும் மகிழ்ச்சி. நான் அதை விரிவாக பேசிட்டேன், திரும்ப பேச மாட்டேன். இன்றைக்கு நான் பேச போகிறது மாற்றத்தினால் கிடைக்கும் மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில தர விரும்புகிறார். பக்தனாகி யோபு தன் வாழ்க்கையில சொல்கிறார், எப்பொழுது மாறுதல் வரும் என்று நான் காத்து கிடந்தேன், மாறுதல் வரவில்லை. என் வாழ்க்கை இதுதானா என்று எண்ணி எண்ணி இரவு பகல் புலம்புவாராம். பகலெல்லாம் நினைப்பாராம், எப்பொழுது இரவு வரும் நிம்மதியாய் தூங்கலாம் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்களும் அப்படித்தான். இரவு வந்தா ராத்திரியில தூக்கம் வராது, இரவெல்லாம் உனக்கு பிரச்சனை வரும். அப்ப யோசிப்பானா, எப்பொழுது பொழுது விடியும், பொழுது விடிந்தால் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் என்று சொல்லி பொழுது விடியும் வரை காத்திருப்பானா. பொழுது விடிஞ்சா அடுத்த பிரச்சனை ஆரம்பமாயிடும். அல்லேலூயா. இப்படி இரவும் பகலும் மாறுதல் வருவதற்காக காத்து கிடந்தார் யோபு. மாற்றம் வரவே இல்லை. ஏமாற்றம் தான் வந்தது. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் வாழ்க்கையில என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? நான் படிக்கும் விஷயத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வராதா? என்னுடைய பிசினஸ்ல ஒரு மாற்றம் வராதா? நான் செய்கிற ஊழியத்தில் ஒரு மாற்றம் வராதா? என் பிள்ளைகளுக்குள்ளே மாற்றம் வராதா? என் சரீர நிலையில ஒரு மாற்றம் வராதா? பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வராதா? மாறுதல் கிடையாதா எனக்கு? இதுதான் என் வாழ்க்கை என்று ஒரு நாளும் நீ தீர்மானித்து விடாதே. மாற்றங்களை கொடுப்பவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வாக்குறுதிகளும் மாறாதவைகள். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் ஒருவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணா என்னுடைய பிராக்டிஸ் நான் சொல்றேன், சொல்லும் போதே அற்புதம் நடக்கும். ஆமென். சொல்லுவேன், எங்க வலிக்குதுன்னு, எங்க தான் கை வலிக்குதுன்னுவாங்க, கையை அங்க வைய சொல்லுவேன். போன்ல சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன், அடுத்த செகண்ட் அந்த வலி போயிடும். என்னுடைய விசுவாசம், என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தேவன். ஆனா ஒருத்தருக்கு ஜெபம் பண்றேன், அவங்களுக்கு சரியாகல, விடுதலையே கிடைக்கல. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க இயேசுநாதர் என்ன ஒண்ணு விடுதலை செய்யலையே அப்படின்னாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொன்னேன், ஒன்று என்கிட்ட குறை இருக்கலாம், என்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ற என்கிட்ட குறை இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட என்ன செய்யலாம், குறை இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் ஜெபிக்கிற ஆண்டவரிடத்தில் ஒரு குறையும் இல்லை. அவர் வல்லமை குறையவே இல்லை. ஆமென். அவர் வல்லமை இன்றைக்கும் குறையவில்லை. அவர் நாமத்தினால் பாடினா, ஜெபிச்சா, பிரசங்கிச்சா அற்புதம் நடக்கும். ஆமென். அற்புதம் நடக்கும். இன்றைக்கு சொல்ல, நீங்க பாடினா, நீங்க ஜெபிச்சா, நீங்க நிற்கிற இடத்துல நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஹல்லேலூயா மாறாதவராய் உங்கள் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க பேசுங்க, அந்த அட்மாஸ்பியரை நீங்க உங்க இடத்தை விட்டு துரத்துங்க.
அதை எதிர்த்து நீங்க பேசுங்க விசுவாசத்தை, அந்த சூழ்நிலை உடனே மாறி போகும். அல்லேலூயா. இந்த அதிகாரம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி கிரியேட்டரோ அதே போல நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அத்தாரிட்டி உள்ளவர். அந்த அத்தாரிட்டி பவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். சகல வல்லமையும் மேற்கொள்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சொல்லுங்க சத்தமா, ஒன்றும் உங்களை. ஏன் அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரத்தை நம் கையில் எடுக்க வேண்டும், பேசணும். என்னை டிஸ்டர்ப் பண்ண உனக்கு அதிகாரம் கிடையாது, என்னோட போராட உனக்கு அதிகாரம் கிடையாது. நாம் எதிர்ப்போமானால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வார, செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிரசங்கியார், அவர் அப்படித்தான், ஆண்டவரே நான் உங்ககிட்ட பேசணும் தனியா. சரி வா மகனே பேசலாம். நான் ஆண்டவரும் அவரும் உட்கார்ந்து பேசுறாங்க. ஆண்டவர் பேசுறாரு, அவர் பேசுறதுக்கு நடுவில் ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கினாக்குது. என்னதுங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு நேரம் எடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன், உன்கிட்ட பேசணுன்னு வந்தேன், நான் பேசுகிறேன், நீ கவனிக்கவும் மாட்டேற, நீ எங்கெங்கேயும் திரும்புற, அப்படி இப்படின்ற பதற, என்ன நடக்குதுன்னு கேட்டார். ஆண்டவரே, நடுவில் ஒரு குரங்கு வந்து, நானும் அதை பார்க்குறேன், இந்த பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க, அங்கே பார்க்குறாங்க, பார்த்தா கடைசியில் குரங்கு ஒன்று போகுது. இந்த குரங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ ஆண்டு சொன்னாராம், டேய் 1000 டிஸ்டர்ப் வரும், நீ யாரை பார்க்கணும்? என் சத்தத்தை தான் கேட்கணும். டிஸ்டர்ப் பண்ணுறோம் பண்ணிக்கினே தான் இருப்பான். வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுவோம், படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுவோம், வாலிப வயசை டிஸ்டர்ப் பண்ணுவான், ஃபியூச்சரை டிஸ்டர்ப் பண்ணுவோம், பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணுவோம். அவன் வேலையே அதுதான். ஆனால் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. மாற்றங்கள் வரும் வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர். அப்ப நான் அந்த நபருக்கு சொன்னேன், உங்ககிட்ட தப்பு இருக்குல்ல, என்கிட்ட தப்பு இருக்கும், அவர்கிட்ட தப்பே கிடையாது. வல்லமை குறையவே கூடாது. அல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன். ஆமென். இப்படி ஒரு பக்தன் பண்ணார், வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் மாறாத தேவன், மாறாத வாக்குறுதிகளோடு வல்லமையில் குறையாமல் இருக்கிறார். நம்ம தான் அப்பப்ப என்ன ஆகுதுங்க, காத்து இறங்கி போகுது, சுதி இறங்கி போகுது, அப்பப்ப நம்மளை சரிப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. தேவ ஜனமே கவனிங்கள், மாற்றங்கள், இதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். கவனியுங்கள், மாற்றங்கள் நிகழ வேண்டுமானால் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவே அவர் மாறாத வாக்குத்தத்தங்களோடு செயல்படுகிறார். ஆமென். நாம் அவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நாம் மாற்றம் அடைய வேண்டும். அந்த மாற்றம் நிகழும் பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவா இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் மட்டும்தான் மாற்றங்களை கொடுக்கிறவர். தேவ ஜனமே கவனிங்கள், கவனிங்கள், என்னோடு கூட வாருங்கள். தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை செய்வதற்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அவர் விரும்புகிறார். பலர் தங்களை மாற்றிக்கொள்ளாமலே தாங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்க விரும்புகிறார்கள். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ மாறினா உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். சொல்லுங்க, கையப்படி சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. நீ மாறாத வரைக்கும் மகிழ்ச்சி வரவே வராது. மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் மாற்றம் நிகழ வேண்டும். மாற்றத்தை யார் கொண்டு வருவார்? தேவன் தான் கொண்டு வருவார். அல்லேலூயா. மாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவன் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். பல மாற்றங்கள் உலகத்தில் நிகழும். இயேசு சொன்னார் மத்தேயு 24-25 அதிகாரங்கள்ல. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் புத்தகத்தில், தன் நிருபத்தில் எழுதுகிறார், கடைசி நாட்களில் இவைகளெல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. சந்திரன் என்னவா மாறுமா? என்ன வருமா? ஒளி கொடாமல் போமா. சூரியன் இரத்தமாய் மாறும், அந்தகாரப்படும். இயற்கையின் சத்துவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? அசைக்கப்படும். நட்சத்திரங்கள் என்ன செய்யுமா? அத்தி பழங்களைப் போல உதிர்ந்து போகுமா? இந்த பூமி என்ன செய்யுமா? பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பும். இந்த தேசத்திலே, உலகத்திலே, இயற்கையிலே நடைபெறுகிற அத்தனை காரியங்களும் ஆண்டவர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார். இயற்கையிலே மாற்றம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. சூரியன் தன்னுடைய அந்த வெப்ப கோலாகிய சூரியன், அதிலே துவாரம் ஏற்பட்டிருக்கிறதாம். ஆமென். சூரியனிலே ஓசோன் படலம் என்கிற படலம்
சூரியனுடைய அந்த கதிரை ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு கொடுக்குது. ஓசோன் படலம் எல்லாம் ஓட்டை வந்து விட்டதாம். காரணம் சொல்லுகிறார்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுற்றுச்சூழல் சரியில்லாததுனால, மாசு அடைகிறதுனால ஓசோன் படலத்தில் ஓட்டை வந்திருக்கிறது. ஆகவே இயற்கையில மாற்றம் வந்து விட்டது. டெல்லி போன்ற நம்முடைய தேசத்துடைய மாநிலமா இருக்கிற அந்த அருமையான தேவனுடைய தலைநகரத்தில் அங்கே சுவாசம் பண்ணவே முடியாது. அங்கே காற்று மாசு அடைந்திருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் இயற்கையில மாற்றம் அடைந்திருக்கிறது. சமீப காலங்களில் இந்த வங்காள விரிகுடா எத்தனையோ நாட்கள் இந்த கடல்ல நம்ம போய் பார்த்துருக்கிறோம் இல்லையா? அந்த கடல் தண்ணி இங்க சர்ச்சை வரைக்கும் வந்துச்சா? மாற்றங்கள் நடைபெறுகிறது. இனி ஒரு சுனாமி வந்தால் என்ன நடக்குங்க? சுனாமி கண்ணெதிர பார்த்து நம்ம இல்லையா? தேவ பிள்ளைகளே, மாற்றங்கள் வரும். இப்ப பாருங்க, தேசத்துக்கு விரோதமாய் தேசம் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. யுத்தம் ஓயவே இல்லை. ஆகவே இவைகளெல்லாம் சம்பவிக்கும். இயற்கையில் மாற்றம், உலக நாடுகளில் ஏற்படுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மனிதனுடைய மனநிலை மாறும். அங்கு சொல்லுகிறார், வாசியுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் வேத பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தீவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. மனுஷனுடைய மனநிலை மாறிவிடும். சுபாவ அன்பில்லாதவர்களாய் மாறிவிடுவான். இயற்கையா மனுஷனுக்கு இருக்கிற அன்பே இருக்காது. அல்லேலூயா. அரசியல் மாற்றம், அரசு மாறினால் மாற்றம் வந்து விடுமா? வராது. அல்லேலூயா. பிள்ளைங்க வேலைக்கு போனா மாற்றம் வந்து விடுமா? வராது. தேவ பிள்ளைங்க நீங்க நிறைய சம்பாதிச்சா மாற்றம் வந்துடுமா? வராது. மாற்றம் தேவன் தான் கொடுக்க முடியும். முதல் நம்முடைய மனநிலை மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை மாற வேண்டும். நம்முடைய நடவடிக்கை மாற வேண்டும். இதெல்லாம் மாத்திர ஒரு ஆண்டவர் தான். அல்லேலூயா. எந்த சட்டம் வந்தாலும், என்ன கடுமையான தண்டனை வந்தாலும், மனிதனுடைய மனநிலை மாறினால்தான் உலகம் சீர்படும். இந்த மாற்றத்தை யார் கொடுக்க முடியும்? இயேசு கொடுக்க முடியும். அல்லேலூயா. இயேசு தான் கொடுக்க முடியும். அவர் மனிதனுடைய மனநிலையை மாற்ற வந்த தெய்வம். ஆகவே இயற்கையிலே மாறுதல் இப்படி ஏற்படுகிறது. மனிதனுடைய மனநிலையும் இப்படி மாறிவிடுகிறது. பயங்கரமான கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று அளவும் கொள்ளை நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, கொலை நடக்கிறது. இதெல்லாம் யார் கொண்டு வருகிறா? வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதம் மிக செல்வ, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற. ஆமென். நீ தற்பிரியராயிராமல் தேவ பிரியராய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவனவன் தனக்கானது அல்ல பிறனுக்கானதை நோக்குவானாக. இதுதான் நமக்கு வேதம் சொல்லிக் கொடு. இந்த பார்வை ஒரு மனிதனுக்குள்ள வந்துவிட்டால் அவன் திருட மாட்டான், அவன் கொள்ளையடிக்க மாட்டான், அவன் தீங்கு செய்ய மாட்டான், அவன் இச்சையில் விழ மாட்டான். தேவச்சனமே காரணம், அவன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற தீர்மானம் எடுத்து விட்டால் ஒரு தீமை அவனிடத்தில் நீங்க பார்க்க முடியாது. இந்த பார்வையை சட்டம் கொண்டு வர முடியாது, அரசாங்கம் கொண்டு வர முடியாது. சமூக சீர்திருத்தம் தேவை. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இதை சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்பெல்லாம் கால் பட்டுட்டா என்ன செய்வாங்க? தொட்டு முத்தி கொடுப்பாங்க. என்ன செய்வாங்க? இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? சாரின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஆனா இப்ப பாருங்க, முட்டிக்கிட்டே தான் போவாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க?
உணர்வில்லாதவர்களாயும். பைபிள் சொல்றா எப்படி ஆயிடுச்சுங்க? உணர்வில்லாதவர்களாயும். தேவ பிள்ளைய சுபாவ அன்பு இல்லை. தாய் தன் பாலகனை மறப்பாலோ? மறக்கவே முடியாது. தாய் கிட்ட இருக்கிற அன்பு, அந்த குழந்தை கிட்ட இருக்கிற அன்பை பிரிக்கவே முடியாது. ஆனா குழந்தைய சாகடிச்சிட்டு கள்ளக்காதலனோடு உறவு வைத்துக் கொள்கிறார். எவ்வளவு ஒரு கொடுமையான செயல்! சுபாவ அன்பு இல்லை. தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். இந்த மாற்றங்கள் உலகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றுவதற்கு இயேசுதான் அற்புதமான செய்தியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிள்ளைகள் எல்லாம் உலகத்தில் சினிமா பார்க்குறாங்க. கதாநாயகன் பட்டா கத்தியோடு என்ன செய்கிறார்? அப்படி ரோட்டில் திரிவார். அவன் திரியிறான். அவன் திரியிறான். என்ன அங்க நடக்கிறதோ அதை பார்த்து பார்த்து பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மகத்தான மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் வழி நடக்கிறவருடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை அவர் கொடுக்கிறார். கொடிய மனிதர்களையும் நல்லவர்களை அவர் மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, உன் சரித்தில் நீ வியாதியோடு வந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில் தரித்திரத்தோடு நீ வந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். மாற்றம் மட்டுமே மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஒரு மகத்தான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் மட்டும் பொறுப்பல்ல, மாற்றத்துக்கு நீயும் பொறுப்பு. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உன் பர்மிஷன் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டார். இதோ knock the door. என்ன பண்றாருங்க? வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை தட்டுறார். இப்போ நீ ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். என்னோடு பேசின சகோதரருக்கு சொன்னேன், உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஐயா, இன்னிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகுங்க. உங்க திருச்சபையில இணைஞ்சு ஊழியம் செய்யுங்க. இல்லை என்றால் நீங்க மற்றவருடைய பிரச்சனையை கண்காணிச்சு பார்த்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரச்சனை போயிடும். ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளம். யோபு தன் சிநேகிதருக்கு ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த ஃபார்முலா தான் அவருக்கு சொல்லி அனுப்பினேன். அவர் கொஞ்ச நேரம் சிரிச்சாரு. அல்லேலூயா. உன் பிரச்சனையே இல்லையா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க பிரச்சனைக்கு இனிமேல் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரச்சனை காணாம போயிடும். நீங்க சாப்பிடலாம் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்திருந்த போது அவங்களுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. செய்வீங்களா? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் நீங்க ரோல் மாடலா மாறணும். சிலர்லாம் பஸ்ல உட்காந்துட்டாங்கன்னா சீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தள்ளி உட்காந்துக்க, நல்லா பரவலா உட்காரு. 3 பேர் உட்கார்ற சீட்டுங்க. அது எப்படி உட்காருவாங்க? அப்படி பேசிப்பாங்க. பரவலா உட்காரு. என்ன செய்யாத? பிசாசு வேணுமா? அதுக்கு வேணும். அப்ப நாம மற்றவர்களுக்காகவே வாழ்கிறதில்லை, நாம் நமக்காகவே வாழ விரும்புகிறோம். நாம் மற்றவர்களுக்காக கொடுக்கிறதில்லை, நம்முடைய காரியமே நிறைவை பார்க்கிறோம். தேவ ஜனமே, கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ போறோம். சொல்லுங்க, எவ்வளவு காலம்? வரும்போது கொண்டு வந்ததில்லை, போகும்போது கொண்டு போவதில்லை. இந்த கொஞ்ச காலத்தில் நான் அன்னைக்கு கூட பிரசங்கம் பண்ணுவேன், அடிக்கடி சொல்றேன், 2 விஷயம்தான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமா, ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். எப்பவுமே சந்தோஷமாயிரு. 2வது என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்யுங்க. இந்த உலகம் நீங்க மரிச்ச பின்னாடி சொல்ல, ஐயா நல்லவருங்க, அந்த மேத்யூ பாஸ் இப்படி நன்மை செஞ்சாருங்க, இந்த சலோமி அக்கா நன்மை செஞ்சாருங்க, இந்த ஆமேன் ஸ்தோத்திர ராஜேந்திரன் பிரதர் நன்மை செய்தாருங்க, இந்த தரணி அக்கா நன்மை செஞ்சாருங்க. உங்க நன்மை தான் பரலோகத்தில் சொல்லப்படும், பூமியிலேயே சொல்லப்படும். அல்லேலூயா. போ போ போ, இப்பதான் கடை திறந்தேன் அப்படின்னுவாங்க. ஏன் காசு இருக்காதா? அல்லேலூயா. தேவ பிள்ளை கவனிங்க, கவனிங்க. உங்களால் இயன்ற மற்றும் நன்மை செய்யுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் பெருகும் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த அற்புதமான நேரத்தில் நான் சொல்கிறேன், ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீ அன்பு செலுத்தும் பொழுது அது உனக்கு அளிக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்பது ஒரு அருமையான பொருள். அதை நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அது அவ்வளவாய் நம்மிடம் பெருகும் என்று
ஆண்ட்ரூ என்கிற ஒரு மிஷனரி சொல்லுகிறார், இந்த மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமா? கொடுக்கணுமா. அது நம்மிடத்துல பெருகும். ஆமென். நம்மிடத்துல என்ன செய்யுங்க? பெருகும். மகிழ்ச்சி நம்ம எப்படி கொடுக்கிறோம்? எப்படி கொடுக்கலாம் மகிழ்ச்சி? நம்முடைய தேசத்தை, தமிழகத்தை ஆண்ட ஒரு தலைவர் சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சொன்னாரா? அப்போ இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏழை எப்படி சிரிக்க முடியும்? ஏழை எப்படி சிரிக்க முடியும்? நாம நன்மை செய்யும் போது அவன் சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்துல தான் இறைவன் இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை தான் இறைவன் கொடுக்கும்படி நமக்கு சொல்றார். அல்லேலூயா. எங்க கொடுக்கிற, எங்க மற்றவர்களை மகிழ்விக்கிற, எங்க மற்றவர்களுக்காக வாழ்கிற நேரத்தை கொடு, திறமை கொடு, தாளந்தை கொடு, உன் பணத்தை கொடு, உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய பணிக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி பங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிறருக்காக, பிறர் நலனுக்காக, பிறருடைய மகிழ்ச்சி சந்தோஷத்திற்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. வேதாகமம் சொல்லுகிறது, அவர் எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கும்படி அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. கண்ணீர் துடைச்சிட்டா அடுத்தது என்ன வரும்? சந்தோஷம் வரும். அல்லேலூயா. அப்போ எதுக்கு அவர் உயிர்த்தெழுந்தாராம்? மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தாராம். நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. இன்றைக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய மகள், உன்னிலே ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உன் பார்வை மாற வேண்டும். அதற்காகத்தான் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இனி நீ அழுது கொண்டிராய். முகத்தில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைக்கிற தெய்வமா இருக்கிறார். நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இதை உணர்ந்தவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் ஒவ்வொரு காரியத்தையும் தெய்வத்திடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வது நமக்கு பெரிய வெற்றின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த பெற்ற வெற்றியை கொண்டாடுறோம் பாருங்க, அதுல தான் மகிழ்ச்சி இருக்கிறது. இது ஒரு ஆழமான பொருள். இதை கொஞ்சம் நீங்க விளங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் மாற்றாங்க தெரியல, சரி கவனிங்க. அருமையான மகள் ஆர்த்திக்கு அவங்க அப்பா ஒரு போன் வாங்கி தரார். பிரதர் ஜோசப், இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர் அப்படின்னு நினைக்காது. இப்போ ஆர்த்தி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது, ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிச்சு. அப்பா அப்ப வாங்கி கொடுத்துட்டாரு. அது என்ன சொல்லும்? ஜெயிச்சிட்ட பத்தியா, இதெல்லாம் நடக்காதுமா, உங்க அப்பா கிட்ட வாங்க முடியாதுமா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது கிடைச்சதும், அது போன் கிடைச்சது ரொம்ப வெற்றி. இப்போ அந்த போன் டிஸ்பிளே ஓபன் ஆகல, ஆனா மட்டும் போன் கிடைச்சது வெற்றி. ஆனா அதை பயன்படுத்தும் போதுதான் என்ன கிடைக்கும்? அது ஓபன் ஆகணும்னு அந்த மகளுக்கு ரொம்ப சந்தோஷம். காலேஜ் மெசேஜ் வருது, சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுக்குள்ள இருக்குது. எம்பிஆர் ட்ரம்பெட்டர்ல இருந்து மெசேஜ் நிறைய வருது. ஆகவே அந்த மக பார்க்கறா, இவ்வளவு விஷயம் வருது, இதுல நியூஸ் வருது, இதுல கிறிஸ்துவ பாடல் வருது, நிறைய ஐயாங்க பேசுறாங்க, மிஷனரி ஸ்டோரிஸ் வருது. இதை அனுபவிக்க அனுபவிக்க அந்த மகளுக்கு என்ன வருதுங்க? மகிழ்ச்சி வருது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொண்டது வெற்றியா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அனுபவித்தால் தான் மகிழ்ச்சி வரும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் வெற்றி பெற்றவங்க இங்க இருக்கிறாங்க, ஆனா அனுபவிக்காதவங்க அதிகமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், ஆமென். ஆனா என்ன இல்லைங்க? மகிழ்ச்சி இல்லை. எப்பொழுது மகிழ்ச்சி வரும்? நீங்கள் அதை அனுபவிக்கும் போதுதான். ஆமென். நீங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கணும். அதுல செய்தி வரும், அதுல பாடல் வரும், அதுல அநேக ஆவிக்குரிய விஷயங்கள் வரும். நீங்கள் அதை பார்க்க படிக்க படிக்க என்ன வருங்க? சந்தோஷம் உங்க வாழ்க்கையில் வரும். அப்படியானால் பெற்ற அந்த விடுதலையை
நீங்கள் அனுபவமாக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சி வரும். நான் சொல்கிறேன், உங்கள் ரட்சிப்பின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவமாக்குங்கள். ரட்சிக்கப்பட்டவன் இப்படித்தான் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் அனுதினம் ஜெபிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் வேதம் வாசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் நற்கிரியை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் பிறநலத்துக்காக வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நான் மற்றவர்களுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையை போல அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும். அவளுக்கு காஸ்பல் சொல்ல வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நான் திருச்சபையில பணியாற்ற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நான் இவ்விதமாய் இருந்தால் மாத்திரமே அது என் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆகவே திறக்கப்படாத புஸ்தகம் போல நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றத்தை தரப்போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நெப்போலியன் அவன் சிறைப்பிடித்து, நெப்போலியன் எந்த நாட்டை சேர்ந்தவன் தெரியுங்களா? ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் சோதனையான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? பிரான்ஸ். ரைட். நான் நிறைய முறை சொல்லிக்கிறேன், நமக்கு அவ்வளோதான் இல்லை? ரைட். பாருங்க, இவன் ஒரு மாவீரன். அவன் பேரோட என்னதான் வருங்க? மாவீரன் நெப்போலியன். ஹல்லேலூயா. ஆகவே இவனை சிறைப்பிடித்து செயின்ட் ஹெலேனா என்கிற தீவில் அவனை கொண்டு போய் வச்சுட்டாங்க. தீவில் வச்சுட்டாங்க. நெப்போலியன் அங்கிருந்து தப்பித்து போகவே முடியாது. வேதாகமத்திலே ஒரு பரிசுத்தமான தீர்க்கதரிசி அப்போஸ்தலனை கொண்டு போய் ஒரு தீவில் வச்சாங்க. எந்த தீவில்? எந்த அப்போஸ்தலன்? மணி 11 தானே ஆகுது. பத்மு தீவில். யாருங்க? யோவான் ஸ்நானகனா, அப்போஸ்தலனாக யோவான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பின் சீடன். ரைட், போட்டோம். இப்போ செயின்ட் ஹெலேனா தீவுக்கு வந்துடலாம். இப்போ யார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க? சொல்லுங்கம்மா, நடுவில் இருக்கிறவங்க யாருமா? யாருமா? நெப்போலியன். அவர் வச்சிருக்காங்க. இப்போ நெப்போலியனுடைய நண்பர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஹெல்ப் பண்றார். அவர் நண்பர் என்ன செய்யறாருன்னா, ஒரு செஸ் போர்டு அவருக்கு பரிசா கொடுத்து அனுப்புறாரு. தீவில் இருக்கிறியே, செஸ் விளையாடி என்ன பண்ண, அப்படியே நேரத்தை கழிக்கலாம்னு சொல்லி செஸ் போர்டு கொடுத்து அனுப்புறாங்க. அவர்கிட்ட வந்து சேர்கிறது. ஆனால் நெப்போலியன் அங்கே இருந்து கடைசியில் அவர் மரித்து போகிறார். அவர் மரித்து போன பின்பு அவர் பயன்படுத்திய பொருட்களை ஏலம் விட்டார்கள். அந்த ஏலம் பல லட்சங்கள் கோடிகள் ஏலம் எடுத்தார்கள். அதில் இந்த செஸ் போர்டும் ஒருத்தன் எடுத்தான். அந்த செஸ் போர்டை எடுத்து, அது விளையாடுற செஸ் போர்டு மட்டும் இல்லை, அதில் ஒரு பட்டன் இருந்தது. அதை திருப்பினதுமே அது ஓப்பன் ஆச்சு. அந்த செயின்ட் ஹெலேனா தீவில் இருந்து நெப்போலியன் எப்படி எஸ்கேப் ஆகி போகணும் என்ற சுரங்கப்பாதைக்கான வழியெல்லாம் அதில் வரைபடமாக இருந்துச்சு. தப்பித்து கொள்ளும்படியான வழி அதில் இருந்தது. ஆனால் பட்டன் என்ன செய்யல, திருப்பல. காலம் புள்ள அதிலே இருந்து அவன் மரித்து விட்டான். அவன் தப்பித்துக் கொள்ளும்படியான வழி அவன் கையில் இருந்தது. ஆனால் அதை திறந்து பார்த்து சரியாய் அதை கவனிக்காததினாலே அவன் தப்பி பிழைக்காதபடி அவன் மரித்து போனான். உங்க கையில பைபிள் இருக்குது, உங்க கிட்ட இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தப்பி பிழைக்கும்படியான வழி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை மாற்றிக்கொண்டால் நீங்கள் மகிமையிலே சேர்க்கப்படலாம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஒருத்தர் எப்பவுமே தனியாவே உட்கார்ந்து இருப்பாராம். யார்கிட்ட என்ன செய்ய மாட்டாருங்க, சேர மாட்டான். ஒரு தம்பி இங்க அப்படிதான் இருந்தான். இங்கதான் அவன் இருந்து வேலை செய்வான், சாப்பிடுவான், என் கூட இருப்பான். கொஞ்ச காலம் ஆன பிறகு என்ன பண்ணிட்டான், இங்க இருக்கிற வாலி பசங்களோட பேசாம அவன் தனியாயிட்டான். அவன் தனியாவே போய் பேசுவான். என்னடா எல்லார்ட்டையும் பேச மாட்டேற? யாரும் சரி கிடையாது. யார் சரி கிடையாதப்பா? அவர் தான் சரி கிடையாது. இதுதான் 100க்கு 100 உண்மை. இந்த பொருள் சரியில்லை என்றால் இது என்ன செய்யலாம்? வெரி குட். அவங்க தான் சொன்னாங்க. நீங்க அப்படியே முடிக்கிறீங்க. நான் ரொம்ப இங்கிலீஷ்ல பேசுறேன் பாரு. அப்படி தானே பேசுறேன். எனக்கு நிறைய சட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ஸ்கிரீன்ல தான் நிக்கணும், தள்ளி வரக்கூடாது. நீங்க பண்ற கலாட்டாலும் நான் தள்ளி வர வேண்டியதாக. இந்த பொருள் பழுதடைந்தால் என்ன பண்ணலாம்? சரி பண்ணலாம். சரி பண்ணலாம் இல்லையா?
அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதே. சரி பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. இப்ப நான் பார்க்கிறேன், இது சரியில்லை, இது சரியில்லை, சைலஸ் இதை எடுத்து ஓரம் வச்சிரு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி ஆள் யாருமே கிடையாது. நான் இதை என்ன பண்ணுங்க, இதை கொண்டு போய் உடனே என்ன பண்ணுங்க, சரி பண்ணுங்க, என்ன செலவாகுது? அப்போ கர்த்தர் சரியில்லாத நபர்கள் உங்களுக்கு காமிப்பாரு. நீங்க அவங்களை பார்த்து ஒதுங்க கூடாது, அவங்கள சரிப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த தம்பி தனியாவே இருந்தாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டான், தனியா ஜெபம் பண்ணுவான், யாரும் சரியில்லைன்னுவான். ஒரு பேய் பிடிச்சது. என்ன பிடிச்சது? உங்களுக்கு பேய் பிடிக்கணும்னா யாரும் சரியில்லைன்னு சொல்லுங்க, யாருக்கிட்ட சேராம தனியா இருங்க, ஆட்டோமேட்டிக்கா பேய் பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது இங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு சரியாயிடும். நீங்கள் யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். பைபிள் சொல்லுகிறது. தேவ ஜனமே, ஆகவே அந்த தம்பி கடைசியில் அந்த பேய் பிடிச்சி என்கிட்ட இருந்தே போயிட்டான். இங்க இருந்தா அவனை காப்பாத்திருப்பேன் இல்லையா? காப்பாத்துற வழியை விட்டு விலகி ஓடிட்டான். எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு கடைசியில் அவன் சூசைட் பண்ணி மரிச்சு போனான். ரொம்ப வேதனையான காரியம். தேவ ஜனமே, வழி விலகி போகும்படி சாத்தான் கிரியை செய்வான். ஆண்டவர் உன்னிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைய, மாற்றங்கள் தேவனிடத்தில் உண்டு. உன்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரன்னு சொல்லவே சொல்லாத. என்னை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் சைக்கிள் தான் வச்சிருப்பேன், என்ன வச்சிருப்பேன் பாஸ்டர், நீங்க வெளிநாடுலாம் போக மாட்டீங்களா? இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் நீங்க சர்ச்செல்லாம் பெருசா எல்லாம் கட்ட மாட்டீங்களா? இதெல்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அதெல்லாம் கர்த்தர் தருவார். கர்த்தர் என்ன தருவாரு? எது எப்ப தரணுமோ அவருக்கு தெரியும். அவர் எல்லாத்தையும் கொடுப்பார். அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. நான் அதுக்கு தகுதி ஆகணும். நான் அதுக்கு என்ன ஆகணும்? தகுதி ஆகணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் என்ன செய்யுதுங்க? என்னென்ன கேள்வி எழுப்பினாங்களோ அதெல்லாம் வந்துச்சு. அல்லேலூயா. நான் அதான் சொல்றேன், தேவனால் எல்லாம் கூடும். நிச்சயமா உங்களை அவர் மகிழ்விக்க விரும்புகிறார். ஒரு மாற்றத்தை தந்து உன்னை மகிழ்விக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் நடக்காத ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடக்க போறது. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வேகமா வாசிங்க, முடிக்க போறேன். ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. காரியம் மாறுதலாய். மாறுதல் யாரால முடிஞ்சது? தேவனாலே. மாறுதலுக்கு யார் காரணமானாங்க? எஸ்தர் ராணி. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு இல்லைங்க, 127 தேசங்களை அரசாண்ட அகாஸ்வேரு மேதிய பெர்சிய ராஜ்யங்களுக்கு அப்புறம் வந்த இந்த ராஜ்யத்தின் அரசனாயிருந்த அகாஸ்வேரு என்ற பேரரசன், அவனுடைய ஆட்சி காலத்தை இந்தியாவும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளை வாசிங்கன்னா இந்தியா, எத்தியோப்பியா டு இந்தியான்னு எழுதியிருக்கோம். இந்த தேசங்களை ஆட்சி செய்த அவன் காலத்தில் எங்கும் சிதறி கிடந்த யூதர்கள். அதனால தான் யூதர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. தெரியுங்களா? யூதர்கள் இந்தியாவில் இப்போ இருக்கிறாங்க. தேவப்பிள்ளையிலே, மகாராஷ்டிராவிலே கடற்கரை பகுதியில், குஜராத்தில் கடற்கரை பகுதியில் இன்றைக்கும் யூதர்கள் இருக்கிறாங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சிதறிப்போன யூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ராஜ கட்டளை. இதற்கு ஆமான் என்கிற ஒரு எதிரி ஒரு வணக்கம் போடாததுக்காக, மொர்தெகாய் என்ற நபர் வணக்கம் செலுத்தல என்பதற்காக அந்த இனத்தை அழிக்க பார்த்தான். தேவஜனமே, ஆனால் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அவரே கொண்டு வர மாட்டார், நாம் செயல்பட்டால் அவர் கொண்டு வருவார். இதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தி. உன் குடும்பத்தில் மாற்றம் வரணுமா? உங்க அக்கா கிட்ட பேசு. நீ வாங்கின கடனை திருப்பி கொடு. அல்லேலூயா. நீ செய்கிற சடங்காச்சாரங்களை விட்டுட்டு வெளியே வா. உங்ககிட்ட இருக்கிற சிற்றின்பத்தை விட்டுடு. ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஏதோ மாறுதல் உன்னிலே ஏற்படாதபடி தடையா இருக்கிற அவைகளை நீக்கிவிடு. இப்போ எஸ்தர் ராணி, எஸ்தர் என்ற பெண் தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண். இவள் தன்னுடைய சிறிய தகப்பன் மூலமாய் வளர்க்கப்படுகிறாள். அந்த மனிதன் பேர் மொர்தெகாய். மொர்தெகாய் என்ற அந்த மனிதன் அவளை வளர்த்தெடுக்கிறான்.
மிக சௌந்தரியமுள்ளவளாய் அழகு நிறைந்தவளாய் காணப்படுகிறாள். அந்த தேசத்தை அரசாண்ட ராஜாவுக்கு பட்டத்து ராணி தேர்வு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது தேசமெங்கிலும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டு கன்னி பெண்களெல்லாம் தேர்வு செய்து கன்னி மடத்திற்கு வர வைக்கிறார்கள். ஆகா என்ற மனிதன் வசத்தில் வைத்து அவர்களுக்கு பலமாறு மாதங்கள் சுத்திகரிப்பு முறையும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிற காரியமும் நடக்கிறது. ஒரு பட்டத்து ராணியை உருவாக்கணும் பல நாட்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் கல்யாணத்தில் இந்த பொம்பளை பிள்ளைங்களை என்ன பண்றாங்க, அனுப்பி என்ன பார்லர், ஆமா நான் பார்த்த ஒரு பொண்ணு வெள்ளையா இருக்குது, எப்படிங்க இந்த பொண்ணு கருப்பா இருக்குமே இவ்வளவு வெள்ளையா இருக்குதுன்னு பார்த்தா ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, பூசி அனுப்பிட்டான். இந்த மேக்கப் பண்றவங்க அடுத்து ஒன்று செய்யணும், நல்ல கூலர் வைக்கணும். அந்த பொண்ணு பாருங்க வேர்த்து விறுவிறுத்து இப்ப என்ன தெரிய ஆரம்பிச்சதுங்க, ராஜா வேஷம் கலைஞ்சி போச்சுன்ற மாதிரி அந்த முகமெல்லாம் மாறி இப்ப வித்தியாசமா தெரியுது, அகோரமா. அதனால இருக்கிற மாதிரி இருக்கட்டும், ஒரு ஓவர் மேக்கப் போடாதீங்க. அல்லேலூயா, ஆமென். இயற்கை விட வேற ஒன்றும் சிறப்பானதே கிடையாதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கருப்பா இருந்தாலும், அதான் நான் சொல்ல, பைபிள் வசனம் சொல்லுது. ஆமென். உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் ஏசப்பாவுக்கு என்ன, காக்கைக்கு தன் குஞ்சு. ஆமா, அவர் என்னை நேசித்து என் மேல அன்பு வச்சு இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, பட்டத்து ராணியா தேர்வு செய்யப்படுறாங்க. எஸ்தர் ராணி எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க இல்ல? புத்தி கூர்மை உள்ள ஒரு அழகு நிறைந்த அந்த பட்டத்து ராணியா தேர்வு செய்யப்படுறாங்க. ராணியா இருக்கும்போது இந்த பிரச்சனை வருது. யூதருக்கெல்லாம் சாவு நியமிக்கப்படுது. ஆதார் மாதம் 13ஆம் தேதி எல்லா இடத்துல இருக்கிற யூதர்கள் கொல்லப்பட வேண்டும். இந்த மெசேஜ் எல்லா இடத்துல மெசஞ்சர் மூலமா போயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப யூதர் எல்லாம் என்ன வந்துச்சுங்க, சங்கீதம் 30:11 படி அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, புலம்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. புலம்பி அழுகிறார்கள். ஐயோ எனக்கு மரணம் வந்து விட போகிறது, என்ன செய்வேன்? டாக்டர் சொல்லுவாங்க உன் பலவீனம் எப்படி இருக்குது சிஸ்டர், நீங்க சீக்கிரம் போயிருவீங்க. புலம்பி அழுவுறீங்களா? கவலைப்படாதீங்க, கிறிஸ்தியனுக்கு ஜீவன். அப்படியா? பரவாயில்லையே, தைரியமா இருக்கிறீங்க. இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புலம்பி அழுவுறாங்க. தன் மரண நாள் நியமிக்க ஒரே நேரத்தில் யூதர்கள் கொல்லப்படுற நாள். மாற்றம் வந்தது. எப்படி வந்தது? அங்கிருந்த எஸ்தர் என்ற ராணிக்கு ஒரு மெசேஜ் வந்தது. எஸ்தர் ராணி இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். நீ மௌனமா இருக்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளை, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானோ. மௌனமாய் இருக்காதே, நீ மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. எஸ்தர் ராணிக்கு இந்த செய்தி வருது. எஸ்தர் ராஜாத்தியே, இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். இதே செய்தி தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். நீ ராணி மாதிரி இருக்கிற எஸ்தர் ராஜாத்தியே, நீ மௌனமா? வாய தர, கொஞ்சம் பேசு, தோத்திரம் பண்ணு, பாட்டு பாடு, இயேசுவை பத்தி 4 பேருக்கு சொல்லு. அல்லேலூயா. உன் மௌனம் என்ன செய்யட்டும்? மௌனத்தை கலைச்சிருங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருங்க.
தேவ பிள்ளைகளை எஸ்தர் ராணிக்கு வந்தது, நீ மௌனமா இருக்காதே சொல்லப்பட்ட போது எஸ்தர் வெகுண்டு எழுதாள். தன் சிறிய தகப்பனார் இடத்திலிருந்து கடிதம் வருகிறது. அவள் சொல்லுகிறாள், ராஜா இப்போ சட்டம் போட்டிருக்கிறாரு, அவரை மீட் பண்ணவே முடியாது. அவர் இருக்கிற முற்றத்துக்கு போனால் தலை கொன்னுடுவாங்க, ஆகவே தலை எடுக்கப்படும். அப்படிப்பட்ட கடுமையான சட்டம் இருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி, ஆனால் திரும்ப திரும்ப அவளுக்கு செய்தி செல்லுகிறது, நீ மௌனமா இருக்க வேண்டாம். இந்த காலத்திற்கு கர்த்தர் தான் இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்திருக்கிறார், நீதான் ராஜாவிடத்தில் பேச முடியும் என்று சொல்கிறார். சிந்திக்கிறாள், செயல்படுகிறாள். இதைத்தான் சொல்கிறேன், மாற்றம் வர வேண்டுமானால் நீங்களும் நானும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, நடக்கிறது அற்புதம். அவள் சொல்கிறார், நானும் என் தாதிமாரும் அரண்மனையிலே, சூசான் அரண்மனையிலே நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்போம். நீங்களும் யூதர்களும் யூத தலைவர்களும் உபவாசம் இருந்து நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க. பிரேயர் நடக்குது. அல்லேலூயா. 2 இடத்துல இப்ப ராணியும் ஜெபம் பண்றாங்க, இந்த ஜனங்களும் ஜெபம் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் ஆபத்து வந்தா எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னு, இல்லையா? அடுத்த சுனாமி இப்ப வரப்போதான். சுனாமி இல்லை, என்னதுங்க, லாக்டவுன் வரப்போதான். ஏதோ ஒரு புதுசா ஒரு வைரஸ் ஒன்று வருதுங்க. என்னம்மா பேர் நீங்க வச்சிடாதீங்க, அது என்னன்னு தெரியல, மாத்தி மாத்தி சொல்றாங்க. அந்த வைரஸ் வந்தா லாக்டவுன் போட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் வரப்போகிறது. தேவ ஜனமே கவனிங்க. இப்ப என்ன செய்கிறாள் எஸ்தர், தாதிமார் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. சூசான் நகரமே இப்பொழுது எப்படி இருக்குதுங்க, அழுகையும் புலம்பலுமான ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஜெபமே அவள் வாழ்க்கையாய் மாறுகிறது. ஏனென்றால் மரணம் வரப்போ ஒரே நாளில் கொல்லப்பட போகிறோம், இது சம்பவிக்க போகிறது. இந்த காலத்தில் நான் மௌனமா இருக்கக்கூடாது, செயல்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்க வந்துருவாங்க. எல்லாரும் எப்படி சொல்லாங்க, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது எஸ்தராஜ் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து அவள் உபவாசம் இருந்து ஜெபித்து ராஜா இருக்கிற முற்றத்துக்கு செல்லுகிறாள். அல்லேலூயா. ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், இல்லை என்றால் கொல்லப்படுவார்கள். இப்பொழுது இவள் உள்ளே செல்கிறாள். இவர் இந்த சாதாரண ராஜா விட ராஜாதி ராஜாவை சந்தித்ததினாலே இந்த ராஜாவை சம்பந்திக்க செய்தார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், நம்ம ராஜ்யம் வேற, நம்ம ராஜா வேற. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. ஆகவே என் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ராஜாதி ராஜாவை சந்தித்த எஸ்தர் ராஜா கிட்ட போறா. அந்த ஆகாஷ் வேறு, அவர் பொட்டி பாம்பு மாதிரி என்ன செய்யறாருங்க, உடனே பொற்செங்கோலை நீட்டுகிறார். எஸ்தர் ராணியே உன் விண்ணப்பம் என்னன்னு கேட்கிறா. அவசரப்படவே இல்லை. நம்மளா இருந்தா உடனே பெரிய லிஸ்ட் இதெல்லாம் எழுதி கொடுத்துருப்போம். எஸ்தர் பாருங்க, எஸ்தர் கிட்ட கத்துக்குங்க. ஜெபிக்கிற எஸ்தர் என்ன சொல்றாங்க தெரியுமா, ராஜாவே நான் வைக்கும் விருந்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, வாங்க. முதல்ல ஒரு கோரிக்கை வைத்து நீங்க நன்மை பெறணும்னா முதல் விருந்து வைக்கணும். அல்லேலூயா. சில சிஸ்டருங்க அதை கரெக்டா பண்றாங்க. அத்தானுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, காரியத்தை முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு ஜெயிச்சார். யார் ஜெயிச்சா? ஏசா பாவம், கொழுத்த மான் அடிச்சுன்னு வந்து கொடுத்தோம், அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியல. அவன் எங்க போயிட்டாங்க, அம்மாவை காக்கா பிடிச்சான். அம்மாவுக்கு தெரியும் இந்த கிழவனுக்கு எது பிடிக்கணும். அல்லேலூயா. அவன் வாய்க்கு ருசியா என்ன போட்டா அவர் சாப்பிடுவார்னு அவருக்கு தெரியும். அழகா என்ன பண்ண, அம்மா கிட்ட போய் கொடுத்தான் ஒரு ஆட்டுக்குட்டிய, அதை மான் கறி மாதிரி செஞ்சிருக்கிறா. யாருங்க அவ பேர்? என்னங்க? ரெபேக்கா. பாருங்க, இப்போ அதை என்ன பண்ணார், ஈசாக்கு சாப்பிட்டு, மகனே நீ வானத்தின் பணியினாலும் பூமியின் ஆசீர்வாதங்களாலும் கொழுமையினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், பயங்கரமா ஆசீர்வாதத்தை சொல்லிட்டார். எஸ்தர் அதை தான் செஞ்சா. இந்த ராஜாவை பிரியப்படுத்துவதற்கு முன்பதாக, தன் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாக இந்த ராஜாவை விருந்து வைத்ததை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் கூட நம்ம விருந்து வைக்கலாம்.
அல்லேலூயா, ஆமென். எப்படி வைக்கலாம்? சில நேரம் முட்டி போடுது, ஆண்டவரே நான் வீடு கட்டிட்டு இருக்கிற ஆண்டவரே, பெரிய வீடா கட்டின ஏசப்பா கொடுங்க. கொடுக்கவே மாட்டார். முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்க பிலிப்பியர் 4:6 தான் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம தெரியப்படுத்துங்க. எப்படி தெரியப்படுத்துறோமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதனாலும் ஜபத்தினாலும் அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நீங்கள் அவருக்கு விருந்து வைக்கிறது அவரை துதித்து மகிமைப்படுத்துவது. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விரும்புகிற ஸ்தோத்திர பலியை நீ அவருக்கு செலுத்த வேண்டும். அவர் விரும்புகிற பலியாகிய காணிக்கை நீ உன் வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவரை பிரியப்படுத்துகிற காரியம் எதுவோ நீ அதை செய்ய வேண்டும். அவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதற்கு உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் அவரை பிரியப்படுத்துற விஷயம். அல்லேலூயா. முதல் நாள் விருந்து வச்சத ராஜா என்ன கோரிக்கை சொல்லுமான்றார். அவன் சொல்லிட்டா, இல்ல 2வது நாள் விருந்து வைக்கிறேன், அதுக்கும் வாங்கன்றா. 3வது நாள் 2வது நாளும் கேட்கிறாரு, பதில் சொல்லவில்லை. 3ஆம் நாள் விருந்துக்கும் அழைக்கிறார். அல்லேலூயா. காரியம் வாய்க்கணும்னு சொன்னா கர்த்தருக்கு பொறுமையா நம்மளை என்ன செய்யணுங்க, விட்டு கொடுக்கணும். சரியான நேரத்தில் இவள் செய்கிற காரியம், இதற்குள்ள செய்தி வெளியே வர ஆரம்பிக்கிறது. ஆமானின் திட்டங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. ஆமான் அகப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. உடனடியே இவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆமான் என்ன செய்கிறான், எஸ்தரின் காலில் விழுந்து அவரிடத்துல கெஞ்சு மன்றாடுகிறான். அகாஸ்வர் இதை பார்த்துற பார்த்தது, ஏன் கண்ணு எதிர்க்க ராணியை தொட்டுட்டியே. 2 கேஸ் அவர் மேல ஃபைல் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஏற்கனவே எஸ்தர் ஒரு கேஸ், இப்போ ராஜாவே பார்த்துட்டார் ராணியை தொட்டுட்டார்னு. அவ்வளவுதான். ராஜா வெகுண்டு எழுந்தார். அந்த ஆமானை அப்புறப்படுத்தின. அவன் செய்து வைத்த 50 முழ உயரமான அந்த தூக்கிலே அவன் போடப்பட்டான். யூத ஜனங்களுக்கு களிப்பு மகிழ்ச்சி உண்டான். இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படும் பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். யூதருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. காரணம், எஸ்தர் தன் ராணி என்பதை விட்டு இறங்கி உபவாசம் எடுத்து ஜெபித்து ராஜாவை பிரியப்படுத்தினாள். ராஜாதி ராஜாவுடைய உத்தரவின்படியே ராஜாவை சம்மதிக்க செய்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? தன் நிலையிலே நாம் இருந்தால் மாற்றத்தை காண முடியாது. நாம் சில இடங்களில் இறங்கி வர வேண்டும். இந்த காலத்தில் நாம் மௌனமா இருக்கக்கூடாது, இறங்கி செயல்பட வேண்டும். கொஞ்சம் எழுந்துருங்க, காலையில் எழுந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உபவாசம் பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் வந்து வேலை செய்யுங்க. உங்களோட ரட்சிக்கப்படாத குடும்ப நபர்களை சந்தித்து ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. கொஞ்சம் பொருள் வாங்கி கொடுங்க. கஷ்டப்படுறவங்களை கொஞ்சம் நினைச்சுக்குங்க. தேவ ஜனமே, நீங்கள் செயல்பட துவங்கினால் அது தேவனை பிரியப்படுத்துவதாக அர்த்தம். இந்த சிறியாரில் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தியில் சொல்றார். ஆண்டவரை பிரியப்படுத்துற காரியம்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உடனே ஒரு பதில் கொடுப்பார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என் வழி தனி வழி நீங்கன்னா உங்க வழி அம்போன்னு போயிடும். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியங்களை. ஆமா, உனக்குன்னு தனி வழியெல்லாம் கிடையாது. உன் வழி இயேசு வழிதான். ஆமென். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த சத்தியத்தில் நாம் பார்க்கிறோம், எஸ்தர் தன்னை விட்டு கொடுத்ததினாலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. மாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி ஒரு ஆளுக்கு இல்லைங்க, ஒரு ஆளுக்கு இல்லை, யூத குலத்துக்கே மகிழ்ச்சியும் வெளிச்சமும் வந்ததாம். ஆதார் மாதம் 13ஆம் தேதி வந்தாலே இன்றைக்கு வரைக்கும் அது யூதருக்கு களிப்பின் நாளா இருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஒரு எஸ்தர் செய்த தியாகம், ஒரு எஸ்தர் எடுத்த தீர்மானம், ஒரு எஸ்தர் உபவாசித்து ஜெபித்த இந்த செயல் தன் குலத்துக்கு, அவள் சொல்றா, என்ன தெரியுமா சொல்றா, என் குலத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி பார்க்க முடியும், என் ஜனத்துக்கு வருகிற பாடுகளை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும். எஸ்தர் போராடுகிறாள். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய மாற்றம் வந்தது. எஸ்தர் இன்றளவுக்கு சொல்லப்படுகிறாள், இன்றளவுக்கு அவள் பெயர் வைக்கப்படுகிறது. அவள் செய்த புரட்சி இதுதான். அவள் தன்னை விட்டு இறங்கி அந்த ஜனத்துக்காக போராடினார். ஹல்லேலூயா.
அகிம்சை முறையில் போராடினாள். அல்லேலூயா. அவள் யுத்தம் செய்யவில்லை, ராஜாவை எதிர்த்து போராடவில்லை. அவள் தேவ சமூகத்தை நாடினாள். மாற்றத்தை தெய்வம் கொடுத்தார். இன்றைக்கும் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் வழியில் இருக்கும் பொழுதே உன் சத்துருவோடு ஒப்புரவாகிடுங்க. நீங்க கொடுக்க திராணி இருக்கும் போதே இல்லாதவர்களுக்கு கொடுக்க கொடுக்க ஆண்டவர் உணர்த்தும் போதே கொடுத்து விடுங்க. நீங்கள் வழியில் இருக்கும் பொழுதே மன்னிக்காத அந்த குணத்தை விட்டு அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் மாறினால் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும். மாற்றத்தை ஏற்படுத்த ஆண்டவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். மாற்றத்துக்கு நீங்கள் தான் வழி கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மாற்றம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது ஒரு மாற்றம். தேவ பிள்ளையே, ரோமர் 12:2, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். ஒரு நாள் ஒன்று வரும், இயேசுவோடு நீங்கள் செல்லுவீர்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காரிய சமர்த்தனாய் நீ எல்லா இடங்களிலும் வெற்றி பெற வேண்டுமானால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றார். அவர் கூட இருந்தா மாற்றம் வரும். உன் மனசு புதுசானா மாற்றம் வரும். நீ கிறிஸ்துக்குள் இருந்தா மாற்றம் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் உன் நினைவுகள் என் நினைவே அல்ல. ஆண்டவருடைய நினைவுக்கு நீ திரும்பினா மாற்றம் வரும். நீ மனம் திரும்பினா 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்றார், மனம் திரும்பினால். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். மனம் திரும்புவதற்காக தேவன் காலம் தாழ்த்துகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன்னை அர்ப்பணித்தால் தேவன் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உண்டு. அவரிடத்தில் நீ தெரியப்படுத்தி விடு. ஆமென். அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து விடு. உன் மனதை மாற்றிக்கொள். உன் சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வா. உன்னுடைய ஆமென் அதிகாரத்திலிருந்து நீ வெளியே வா. நீ பட்டத்து ராணியா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறபடி உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் பலி செலுத்த சொல்லுகிறபடி பலி செலுத்து. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது தண்ணீர் ரசமாய் மாறும். என் அருமையான தேவனுடைய ஜனமே, மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுதெல்லாம் ஒரு மகத்தான மாற்றம் வரும். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஊருக்கு வரும்போது சொல்லிக் கொடுத்த காரியம், சுமார் 6-7 வருஷங்கள் இந்த பகுதியில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லை. ரொம்ப போராட்டம். ஒரு சிலர் மாத்திரம்தான் இருந்தாங்க. கல்லு தான் வந்து விழும், இல்லைன்னா கையை காலை ஒட்டிட வேண்டுவாங்க. ரொம்ப அச்சுறுத்தல், ரொம்ப போராட்டம். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்தோடு நீ பழகுன்னு சொன்னார். இந்த ஜனத்தோடு பழகு. அல்லேலூயா. இந்த ஜனங்களோடு பழக ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். வீம்புக்காக அவர்களோடு பேசுவேன், பரிசுகளை கொடுப்பேன், அவர்களோடு அன்பாய் பேசுவேன், பழகுவேன். ஒரு சாவு நடந்து விட்டாலும் அந்த சாவாண்ட போய் நிற்பேன். நான் அவ யாருன்னே தெரியாது. நான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், இப்படிலாம் செய்யுன்னு சொன்னார். அப்படிலாம் பழக ஆரம்பித்தேன். சிலர் வெளிநாடு போவதுக்கு அந்த பொருளை இதெல்லாம் கொண்டு வருவாங்க, பாஸ்போர்ட்லாம். ஜெபம் பண்ணுவேன், அற்புதம் நடக்கும். அவங்களோடு பழக ஆரம்பித்தேன். அவங்க சொல்ற இடங்கள்லாம் போவேன். தேவ பிள்ளைகளே, பிறந்த நாள் வந்து விட்டா ஒரு பரிசு வாங்கி வச்சிருப்பேன், அந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுப்பேன். இந்த ஜனங்களோடு பழகும் பொழுது மாற்றம் உண்டானது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுறேன், உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணுமா, பிள்ளைகளிடத்தில் ஒரு மாற்றம் வரணுமா, சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வரணுமா, மாற்றத்தை கொடுக்க ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். நீ மாற்றத்துக்கு நீதான் இடம் கொடுக்க வேண்டும். நீ மௌனமாயிருந்தால், நீ செயல்படாதிருந்தால், வேத வசனத்துக்கு உன்னை விட்டு கொடாதிருந்தால் ஒரு மாற்றமும் வராது. மாற்றத்தை கொடுக்க ஆண்டவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மாற்றம் நிகழும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, சூசான் நகரமே என்ன செய்ததா, களி கூர்ந்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பட்டணம் எவ்வளவு வேதனைப்பட்டதோ அதே சூழ்நிலை அப்படியே மாறியது. பூரிப்பினாலாய், மகிழ்ச்சியினாலாய் மாறியது. நான் சொல்லுகிறேன், சகோதரனே, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றத்திற்கு உங்களை இடம் கொடுங்கள். மாற்றம் வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நிச்சயமா உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இதுக்கு புத்திசாலிலாம் தேவையில்லை, இதுக்கு அறிவாளிலாம் தேவையில்லை. மாற்றத்துக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் போதும். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் வழி நடத்தலும் சமாதானம் இன்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடு கூட என்றும் நிலைத்திருந்த ஆசீர்வாதத்தை காப்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.